தமிழகத்தில் கோடை மழையானது பரவலாக பெய்து வருகிறது. இதனிடையே திருப்பூர் மாவட்டத்தில் நேற்று பல்வேறு பகுதிகளில் பலத்த மழை பெய்தது. இதன் காரணமாக குன்னத்தூர், பெருமாநல்லூர், அவிநாசி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள குட்டைகள் உடைந்து மழை நீரானது குடியிருப்புகள் மற்றும் விவசாய நிலங்களுக்குள் புகுந்தது. இதன் காரணமாக அப்பகுதியை சேர்ந்த விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர். இதனிடையே இன்று 2வது நாளாக மாவட்டத்தில் பல்வேறு பகுதியில் பரவலாக மழை பெய்து வருகிறது. 3 மணி நேரத்திற்கு மேலாக பெய்து வரும் தொடர் மழையின் காரணமாக திருப்பூர் மாவட்டம் பட்டம்பாளையம், ஏடி காலனி, பொன்னை கவுண்டன் வலசு பகுதியில் உள்ள ஓடையில் உடைப்பு ஏற்பட்டது. இதன் காரணமாக மழை நீரானது விவசாய நிலத்தையும் குடியிருப்பு பகுதிகளையும் சூழ்ந்தது. அதேபோல் மழை நீரானது சாலையை முழுவதுமாக ஆக்கிரமித்து ஆறு போல் சென்று வருகிறது. மேலும் தண்ணீரின் வேகத்திற்கு ஈடு கொடுக்க முடியாமல் அப்பகுதியில் இருந்த சிறிய பாலமானது தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டது. இதனால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் சாலையை கடக்க முடியாமல் நிலை ஏற்பட்டுள்ளது. நீண்ட தூரத்திற்கு பொதுமக்கள் சுற்றி செல்ல வேண்டிய நிலையும் தற்போது ஏற்பட்டுள்ளது. இதனிடையே இன்று திருப்பூர் மாவட்ட நிர்வாகம் சார்பில் முட்டிகன்பதி மற்றும் பட்டம்பாளையம் பகுதி பொதுமக்களுக்கு நிவாரணம் வழங்கப்பட்ட நிலையில் தங்களுக்கு நிவாரணம் ஏதும் தேவையில்லை என்றும் இப்பகுதிகளில் உள்ள குளங்கள் மற்றும் ஏரிகளை தூர்வாரி சாலை வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என பொதுமக்கள் அதிகாரிகளிடம் கோரிக்கை வைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. ராஜேஸ்வரி.